என்னோட ரொம்ப நாள் கனவு இன்னும் கொஞ்ச நாளில் நிறைவேற போகுது. அப்பா, நீங்கள் கடந்த 6 மணி நேரமாக இங்கேயே உட்காந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் வந்து காலையில் சாப்பாடை சாப்பிட்டு போங்கப்பா. நீ போப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரி, ஓகேப்பா. நேற்று ஏலன் ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டுருந்தானே. அப்புறம் வேறு ஏதாவது சொன்னால் என்ன சொன்னது இல்லையே. அது டிவிலேயும் லைட்டில் கஷ்டமானு சொன்னோம். அப்போ நம்ம டிவி அனுப்பி பார்ப்போம். வெல்கம் டு ஜேஇ நியூஸ் சேனல். நான் உங்கள் ஆகாஷ். இன்றைய செய்திகள். இன்றைக்கி நம்ம ஜேஇ ஸ்கூலில் நடந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க. அந்த கான்டெஸ்ட்டில் பெஸ்ட்டு இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஆலன் என்கிற ஒரு பையன் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கான். அவன் தான் அந்த காம்படிஷன்லேயும் வின் பண்ணியிருக்கான். அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்று எல்லாம் சொல்கிறாங்க. நம்மளோட டீம் அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. வாங்க பார்ப்போம். நம்ம ஆலனை பற்றி தான் நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே ஆலன், இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது எப்படி யூஸ் ஆகுது, இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி கிராவிட்டி மிஷினோட ஒரு ஸ்மால் மினியேச்சர் வெர்ஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை எப்போ செய்யணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மதர் பாக்ஸில் WH பேட்டரிஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுட்டு ஃபைனலாக இருக்குது அந்த 3 பார்ட்ஸ் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளோட ஆன்டி கிராவிட்டி மிஷின் ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ நான் இந்த மிஷின் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்ல போகிறேன். இந்த மிஷினை நீங்கள் ஆன் பண்ணும்போது அதுலேருந்து வர மேக்னெட்டிக் வேவ்ஸ் எந்த பொருளும் இல்லை நம்ம உழுந்தா கூட அது நம்மளை கீழே விழ வைக்காமல் மேலேயே பேலன்ஸ் பண்ண வைக்கும், அதாவது மிதக்க வைக்கும். இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் லேபில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த பொருளும் கீழே விழக்கூடாது, கீழே விழுந்து பிளாஸ்ட் ஆகும் நீங்கள் பயந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இதை கீழே ஆன் பண்ணி செட் பண்ணி வச்சிங்கன்னா எந்த ஃபோர்ஸும் தரையை நோக்கி வேகமாக விடும்போது இது தானாகவே சென்சார் மூலமாக ஆக்டிவேட் ஆகி அதை மேலே தள்ள வைக்கும். சிம்பிளாக சொன்னால் மிதக்க வைக்கும். இதனால் கெமிக்கல் லேபில் நடக்கிற நிறைய பர்ஸ்ட்டை தடுக்க முடியும். அது இல்லாமல் இதை நம்ம நிறைய விதத்துக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஜேஇ ஸ்கூலில் நம்மளோட டீம் எடுத்த இன்டர்வியூவில் நம்ம ஆலன் இதான் பதில் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஆன்டி கிராவிட்டி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு 10வது படிக்கிற ஒரு சின்ன பையன் அப்படி ஒரு ஆன்டி கிராவிட்டி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான்றது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. நம்ம பையன் ஆலன் ஆன்டி கிராவிட்டி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கானா? பரவாயில்லையே, அவன் நல்லா தான் கண்டுபிடிச்சிருக்கான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை தான் கண்டுபிடிச்சிருக்கான். இதை பற்றி அவன் வந்தவொடனே கேட்போம். வாப்பா ஆலன், இப்போ தான் உன்னை பற்றி டிவியில் நியூஸ் போட்டேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். அந்த இன்டர்வியூவோட லைவ் டெலிகாஸ்ட் முடிஞ்சிருச்சா? ஆமாப்பா, நீ ஏதோ ஒரு ஆன்டி கிராவிட்டி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன்னு டிவியில் சொன்னாங்க. என்கிட்ட நீ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் சொல்லலை. சரி, ஓகேப்பா. உனக்கு ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்களே, சரி போய் பண்ணுப்போ. ஓகேப்பா. The next day. ஏதோ டிவியில் ஏதோ சூப்பர் ஹீரோ பற்றி ஏதோ நியூஸ் போடுறாங்க போல். என் ஃப்ரெண்டு ஏதோ கால் பண்ணி சொன்னானே. சரி, நம்மளே டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். வெல்கம் டு ஜேஇ நியூஸ் சேனல். நான் தான் உங்கள் ஆகாஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் வந்து ஒரு திருட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த திருட்டை தடுத்து ஒரு சூப்பர் ஹீரோ வந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. அந்த சூப்பர் ஹீரோ வந்து அந்த கொள்ளைக்காரங்களாம் கட்டி வச்சுட்டு இது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லப்படுது. அந்த சூப்பர் ஹீரோ உண்மையிலே நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்க. ஒரு கேஜெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறான்னு சொல்லப்படுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஜெட்ஸை யூஸ் பண்ணி அந்த திருடங்கள்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் கன், ஜம்பிங் ஷூஸ், அந்த மாதிரி பல கேஜெட்டை வச்சு அந்த திருடங்களை பிடிச்சிருக்கான்னு நமக்கு செய்தி வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த சூப்பர் ஹீரோ ஒரு ஃபோட்டோ மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோ இப்போ நாங்கள் டிஸ்பிளேயில் போடுறோம் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சூப்பர் ஹீரோவோட ஃபோட்டோன்னு சொல்லப்படுது.
அவர் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருக்கறனால அவர் யாருன்னு சரி அடையாளம் தெரியல. ஆனால் அவர் கையில் ஒரு க்ளவுஸ் இருக்கார். அது ஒரு கேஜெட் தான் சொல்லப்படுது. என்னது கேஜெட்ஸை யூஸ் பண்ணுற சூப்பர் ஹீரோவா? அப்போ நம்மளும் பல கேஜெட்ஸ்லாம் உருவாக்கி நம்மளும் சூப்பர் ஹீரோவாக மாற முடியுமா? சரி, இன்னைக்கு சண்டே லீவு தானே, அப்பா எங்கே போனார்? அம்மா அம்மா. எதுக்கு ஆலன் கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு சண்டேல அப்பா கூட எங்கேயாவது வெளியே போகலான்னு பார்த்தேன். ஆமாம், அப்பா எங்கே? அப்பா எங்கேயோ வெளியே முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் காணோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஆலன். அப்படியா? சரிம்மா. சண்டே லீவுன்றதுனால எங்கேயாவது ஜாலியாக வெளியே போகலான்னு பார்த்தா அப்பா இப்போன்னு பார்த்து இந்த வேலை விஷயமா போயிட்டார் போலையே. இப்போ என்ன பண்ணுறது? ஃப்ரெண்டு அவனுக்காவது ஃபோன் பண்ணி மொக்க போடுவோம். வேறு என்ன பண்ணுறது? 1 hour later. ஆலன், ஆலன் இங்கே வா. அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. வாங்கங்க, ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன வேலை. ஆமாம் ஆலனுங்க, அவனுக்காக அவனுக்கு ஃபேவரட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆலன் அவனோட ரூமில் இருக்காங்க. நீங்கள் வருவீங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தான். அப்புறம் என்னன்னு தெரியல, பெட்ரூமில் போய் படுத்துட்டான். அப்படியா? சரி, நான் போய் ஆலனை கூப்பிட்றேன். ஆலன், ஏன்ப்பா இங்கே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா, கீழே உட்காந்தது போர் அடிக்குது, அதான் கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காந்தேன். ஓ அப்படியா? சரி, நான் உன்னோட ஃபேவரட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா போய் சாப்பிடலாம். ஓ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க போய் சாப்பிடலாம்ப்பா. ஓ ஷிட், எனக்கு இப்போ நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது. ஆனால் அது வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வழி இருக்கு. வெல்கம் டு ஜேஇ நியூஸ் சேனல். நான் உங்கள் ஆகாஷ். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப்லேருந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் திருடு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த திருடன் கேஜெட்ஸை யூஸ் பண்ணி திருடுறான்னு சொல்கிறாங்க. சோனிக் பிளாஸ்டரை வச்சு அந்த கடை ஓனரை மயக்கமாக்கி அந்த பொருளெல்லாம் திருடிட்டு போயிருக்கான். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கேஜெட்ஸோட பயன்பாடுகள் தான் அதிகமாகிட்டுருக்கு. கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்றுறாங்க, கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி பொருட்களை திருடுறாங்க. இன்னொரு தெரியல, இந்த உலகம் நிறைய கேஜெட்ஸை யூஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது கேஜெட்ஸை யூஸ் பண்ணி திருடுறாங்களா? இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நியூஸு கிடச்சிருக்கு. அந்த திருடன் தப்பிச்சு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களில் ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோ உங்களுக்காக இதோ. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ தான் அந்த திருடனோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியாக தான் இருக்குது. அதனால தான் அவர் மூஞ்சி உணர்றதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அவர் ஒரு கருப்பு கலர் ஸ்வெட்டர் மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. அது இல்லாமல் அந்த கண்ணில் பழைய படத்தில் வில்லன் போட்டிருக்க மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. இன்னத்துக்கு இதை ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்திருந்தா இது யாருன்னு அப்படியே தெரிஞ்சிருக்கும். இன்னத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்னது நீயா டேனியல்? வாப்பா ஆலன், எப்போ வந்த? நான் இதை இப்போ தான்ப்பா வந்தேன். நீங்கள் ஏதோ டேனியல்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லைப்பா, என் பழைய ஃப்ரெண்ட் டேனியல் ஞாபகம் வந்தது, அதான் சும்மா டேனியல் சொன்னேன். சரி உங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா ஏதோ நம்மள்கிட்ட சமாளிச்சுட்டு போகிற மாதிரியே தருது. நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறாரோ? கண்டுபிடிப்போம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்க. அம்மா அப்பா எங்கம்மா? இப்போ தான் வெளியே கிளம்புனார் ஆலன். அப்பா வெளியே கிளம்பிட்டாரா? சரி நம்மளும் போய் பார்ப்போம். ஆமாம், அப்படியே நானும் போயிட்டு வரட்டா? எங்கே போகிற ஆலன்? என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாம்மா, அதான் போயிட்டு வரேன். நமக்கு வேறு ஆனாவும் வேலை வச்சிடறாங்க. அப்பா இதை முன்னாடி தான் போகிறாரு, எங்கே போகிறான்னு அப்படியே பார்ப்போம். சரி, இப்போ எட்டப்பா மாற்றிப்போம். அப்பா, அந்த கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்றுறது நீங்கள் தானா? நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த ஆலன்? அப்போது நீங்கள் என்கிட்ட பேசினது டவுட்டாக இருந்துச்சுன்னு தான் ஃபாலோ பண்ணி வந்தேன். ஆனால் நீங்கள் தான் மக்களை காப்பாற்றுற ஹீரோன்னு நான் நினச்ச கூட பார்க்கலையாப்பா. ஆமாப்பா, என் சயின்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு மக்களுக்கு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி மக்களுக்கு உதவி செய்யலான்னு தோணுச்சு. அதான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்.
ஆமாம், அதுக்கே இந்த ஸ்கூலோட கெமிக்கல் லேபில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது என்னோடய பழைய ஸ்கூல் ஆலன். இந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் என் ஃப்ரெண்டு, என் கூட படித்தவன் தான் எங்கள் ஸ்கூலில் பிரின்ஸிபல் ஆகிட்டான். அதனால் இங்கே நான் அடிக்கடி வருவேன். சரி, இங்கே வந்துட்டேன், நீ ஸ்கூல் லீவு, அதான் இங்கே கேட்ட மாற்றிட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ஓ அப்படியாப்பா. ஆமாம், நீங்கள் நேற்று ஏதோ டேனியல் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அது யார்? அவனும் என் பழைய ஃப்ரெண்டு தான் ஆலன். டிவியில் யாரோ கேஜெட் சூஸ் பண்ணி திருடுறாங்கன்னு சொல்லி ஒருத்தரோட ஃபோட்டோ போட்டாங்களே, அவன் தான் என் ஃப்ரெண்டு டேனியல். அதாவது கேஜெட் சூஸ் பண்ணி திருடுறாங்க உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம், அந்த அங்கிள் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? நானும் அவனும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியுதா டேனியல்? ஜான், நான் சொல்ல வர்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல என் பிளானை கேளு. இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பழங்காலத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்மளோட டெக்னாலஜியை பற்றி புரிய வச்சா இப்போ இருக்கிற நம்மளோட டெக்னாலஜி இன்னும் வளர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இருக்க மக்கள் எல்லாம் இந்த டெக்னாலஜி பற்றி ஒன்றுமே புரியாமல் ஒன்றை கடவுளாக பார்ப்பாங்க. அதானே உனக்கு வேணும்? இல்லை ஜான், நான் சொல்ல வர்றது இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்டில் என்னால் கூட ஒர்க் பண்ண முடியாது டேனியல். பாய். அதுக்கப்புறம் நான் அந்த ரிசர்ச்லேருந்து விலகிட்டேன். டேனியலும் அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு போதுமான காசு இல்லாததுனால அவன் அந்த ரிசர்ச்சை ட்ராப் பண்ணிட்டான். டைம் மிஷினை கண்டுபிடிக்க முடியல. அதோட டேனியலை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் அந்த டைம் மிஷினை கண்டுபிடிக்க ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு தான் அவனுக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதான் அந்த ஸ்பேர் பார்ட் கடையிலேருந்து அதை ஆட்டையை போட்டிருக்கான். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கா? மறுபடியும் அவர் டைம் ட்ராவல் பண்ணி போய் பழங்காலத்தில் நிறைய விஷயத்த மாற்றினா அது ப்ரெசண்ட்டை எந்த மாதிரி பாதிக்கும்? அவன் பழங்காலத்து மக்களுக்கு அவனோட டெக்னாலஜியை காட்டி அவன்தான் கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்க பார்க்குறான். அதை மட்டும் அவன் பண்ணிட்டானா இப்போ இருக்கிற காலம் அவனுக்கு அடிமையாயிடும். அப்போது இதை நாம் உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். நம்மளா? நீ என் கூட வர தேவையில்ல ஆலன், நான் இதை பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நானும் நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோடய டெக்னாலஜியும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டெக்னாலஜியும் என் டெக்னாலஜியும் சேர்ந்தா அவங்கள ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். உன்னை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆலன். நீ ஏன் போய் ப்ரூவ் பண்ணிட்ட? சரிப்பா, இப்போ அந்த அங்கிள் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஆலன். எங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறது? அந்த ஸ்பேர் பார்ட் ஷாப்லேருந்து ஆலன். வாங்க போகலாம். நீ அங்கே இப்படியே வரக்கூடாது ஆலன். உன் மூஞ்சை கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டுக்கோ. இந்த ஆலன், என்கிட்ட இன்னொரு ஸ்பேர் மாஸ்க் இருக்குது. இப்போ ஓகேவாப்பா? சரி, ஓகே ஆலன், வா போகலாம். ஆனாப்பா, அவன் தான் அந்த இடத்துலேருந்து ஏற்கனவே திருடிட்டு போயிட்டானே, மறுபடியும் ஏங்க வர போகிறான்? அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு தான் மறுபடியும் வர மாட்டான். ஆனால் அவன் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு வந்திருக்கானா அதை சுற்றி இருக்க இடத்துல தான் அவனோட இடம் இருக்கணும். அதனால் அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இருக்கிறதுல ஃபைனல் பார்ட். இதோட என் லட்சத்தை நிறைவேற்ற போகிறேன். அப்பாப்பா, அங்கே பாருங்க, அந்த அங்கிள் வராங்க. அவன் ஆலன், அவன் தான் வந்துட்டுருக்கான். நீ இங்கே வெயிட் பண்ணு. ஏதாவது ஹெல்ப் நான் மட்டும் கூப்பிட்றேன், வந்து ஹெல்ப் பண்ணு. நில்லு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? யார் நீ? நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்க? ஓ, இப்போ தான் ஞாபகம் வருது. நீ தான் இந்த டிவியில் காட்டுற கேஜெட்ஸை யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்றுற ஹீரோவா? இப்போ என்ன பிடிக்க வந்திருக்கியா? உன்னை ஒன்றும் பிடிக்க வரல. நீ செய்கிற தப்புலேருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் டேனியல். டேனியலா? நீ எப்படி என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிட்ட? உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? சொல்லு. போக போக நீயே தெரிஞ்சுப்ப டேனியல். இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது என்கிட்ட டைம் இல்லை. இந்தா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஓ, இது என்ன புகையாக வருது? எனக்கு ஒன்றும் தெரியல. அப்பாவுக்கு நம்மளோட உதவி தேவை போலையே. அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? நான் நல்லா தான் இருக்கேன் ஆலன். ஆனால் டேனியல் தப்பிச்சிட்டான். கவலைப்படாதீங்கப்பா. அந்த அங்கிள் அந்த பக்கம் ஓடும்போது நான் என்னோடய ஜிபிஎஸ் ட்ராக்கரை அந்த அங்கிள் மேலே தூக்கி போட்டுட்டேன். அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் அவரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஆலன். சரி வா, நம்ம கெட்டப்பா மாற்றிட்டு வீட்டுக்கு போய் அந்த ஜிபிஎஸ் எங்கே போதுன்னு ட்ராக் பண்ணுவோம். ஏதாவது தெரிஞ்சா ஆலன்? இதோ கிட்டத்தட்ட ட்ராக் பண்ணிட்டேன்ப்பா. இதை கொஞ்சம் இதை ட்ராக் பண்ணிடுறேன். அப்பா, அதை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அங்கிள் இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை உங்களுக்கு அனுப்புகிறேன். சரி ஆலன்.
இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி போய் சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சி தேடுவோம். இப்போ நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்குவாப்பா? வேணாண்ணா, கேட்கவா போகிறேன்? மாட்டேன், இருந்தாலும் சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு. சரி, போய் சாப்பிட்டு தூங்கு போ. சரிம்மா, நானும் வேலைனும் எங்களுக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறோம். ஆலன் எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறீங்க? அவனுக்கு ஸ்கூல் இருக்கே. அவன் ஸ்கூல் ஏதோ அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களாம், அதனால என் கூட வந்து அதை கற்றுக்க போகிறானா. அதனால இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டான். சரிங்க, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா, கிளம்பலாமா? வா போகலாம் ஆலன். அப்பா, கெட்டப்பு இந்த கீழே கார் பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல, அங்கே போய் மாற்றிக்கலாம். கரெக்டாக எந்த இடம்ப்பா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே இருக்க ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே இருக்க செகண்ட் ரைட்டு போய் அங்கே இருக்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வீடு தான் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் காட்டுது. நீ தானே ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண, நீ தான் பார்க்கணும். A few minutes later. இதோ இந்த வீடு தான் ஆலன். நான் கதவை தட்டுறேன், நீ அங்கேயே நில்லு. யார் அது வெளியே சத்தம் கேட்குது? ராபர்ட், இங்கே வா. சொல்லுங்கள், என்னப்பா? வெளியே யாரோ வந்திருக்காங்க. அவங்க எனக்கு கண்டுபிடிக்க வந்தவங்களா கூட இருக்கலாம். அவங்க உள்ளே வரணும்னு கட்டாயம் பண்ணாங்கன்னா அவங்கள அடித்து வரட்டு. சரிப்பா. யார் நீங்கள்? உள்ள டேனியல் யாராக இருக்காங்களா? டேனியலா? அப்படிலாம் யார் இங்கே? கிளம்புங்க. இல்லைப்பா, டேனியல் என் பழைய ஃப்ரெண்ட், அதான் ஒன்று பார்க்க வந்தேன். டேனியலாம் யாரும் இல்லை, என் வீட்டுக்கு வந்துட்டு டேனியல் கேனியல் பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க. பேசுனது போதும், நிறுத்துறா. அப்பா, கொஞ்சம் தள்ளி போங்க. நீ என்னடா என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே மாட்டிகிட்டு இருக்க? ஆமாம், யாராவது வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டால் ஒன்று இருக்காங்க சொல்லு, இல்லை இல்லைன்னு சொன்னோம். எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க மாதிரி தான் சொன்னாங்க, அதான் வந்து கேட்டோம். அதுக்குன்னு திமிரா பேசுகிற நீ? நீங்கள் 2 பேர் சர்க்கஸ் கோமாளி மாதிரி மாஸ்கை மாட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி டேனியலை பார்க்கணும், கானியலை பார்க்கணும் என்கிட்ட இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? வெளியே போசுனா போக மாட்டிங்களா? ஒரு வழியாக என் வேலை முடிய போகுது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த உலகம் என் காலடியில் இருக்கும். போன ராபர்ட்டை வேறு ஆளை காணும். வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே. யார்? சிசிடிவியில் பார்ப்போம். யார் வெளியே இருக்காது. அவுட்டோர் கேம் ஆன் பண்ணுவோம். ஐயோ, கதவு லாக் ஆகிருக்கு போலையே. இவன் தான் நான் அப்போ என்னை ஃபாலோ பண்ணது. என்னை வேறு டேனியல்னு கூப்பிட்டானே. அவனுக்கு எப்படி என் பேர் தெரியும்? அவனு கேட்டாலும் நீ தெரிஞ்சுப்பேன்னு சொன்னான். இவன் மூஞ்ச வேறு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. சரியா ஞாபகம் வரல. என்னது, ஜானா? இவன் அப்படி இடத்த கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. இவன் மட்டும் உள்ளவன் தான் என் டோட்டல் பிளான் ஸ்பாயில் ஆகிடுமே. விடக்கூடாது, சீக்கிரம் வேலையை முடிக்கணும், சீக்கிரம் டைம் ட்ராவல் பண்ணணும், இல்லைனா இவன் மொத்தத்துக்கு எடுத்துடுவான். என்னடா விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டே போகிற? ஐயோ, கோவமாயிட்டான் போலையே. இதுக்கு மேலே பேசினா நமக்கு தான் சேதாரம். இந்த வாங்கிக்கோ என்னோட எலக்ட்ரிக் ஷாக் பேட்ச். என்னடா ஏதோ சின்ன பொம்மை மாதிரி ஏதோ தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு ஒன்றுமே ஆகலையா? இன்னத்துக்கு ஹியூமன் நர்வ்ஸ்லாம் டிசேபிள், நீ இன்னத்துக்கு மயங்கிருக்கணுமே. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? என்கிட்ட அடி வாங்குறதுக்குனே வந்திருக்கியா? ஐயோ, அடிக்க வரானே, என்ன பண்ணுறது தெரியலையே. அவன்கிட்ட என்னடா பண்ணுற? தான் வாங்கிக்கோ. ஐயோ, என்னத்தையும் அப்படி தூக்கி போட்டு ஒரு மாதிரியா இருக்குது. அவன் என்னப்பா பண்ணீங்க? மயங்க விழுந்துட்டான். அது ஒன்றும் இல்லைன்னா அதுவும் டிசேபிளிங் நீடில் தான். அந்த நீடில் யார் மேலே போய் குத்துறோ இல்லை எது மேலே போய் குத்துனாலுமே அதை டிசேபிள் பண்ணிவிடும். நீ வந்து இதை ஹியூமன் நர்வ்ஸ் மட்டும் டிசேபிள் பண்ணுற மாதிரி ஒரு பேட்ச் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அப்புறமே ஸ்டடி பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். போய் கதவை உடச்சிட்டு உள்ளே போகலாம். உருவாக்கிட்டேன், டைம் மிஷினை உருவாக்கிட்டேன். என்னோடய பல நாள் கனவை நான் கொஞ்சம் நேரத்தில் நிறைவேற்ற போகிறேன். அதுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு கீழடா செயல்படும். இந்த கதவை எப்படி பார்த்தாலும் என்கிட்ட ஒரு லேசர் இருக்குது. அதுலேருந்து வர ரேலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இந்த டோரோட லாக்கை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த டோரை ஈஸியாக உடச்சிட்டு போயிடலாம். சீக்கிரம் ஆரம்பிக்கலாம்ப்பா. இப்போவும் சொல்கிறேன் ஆலன், இது ரொம்ப ஆபத்து. இதில் உன்னை நான் வேணும்னே மாட்டி விட விரும்பல. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் தான் ஹெல்ப்னா கூப்பிட்றேன், அப்போ மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணு. சரிப்பா, முதல்ல லேசர் எடுத்து அதை கட் பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்தையும் சரியாக செட் பண்ணிட்டேன், இப்போ ஆரம்பிக்கலாம். போது, நிறுத்து. வா என் பழைய நண்பா ஜான். என்னை தடுத்துதான் நினைக்கிறியா? ஆனால் நான் ஏற்கனவே இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ ரொம்ப லேட் ஜான்.
நான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி இந்த உலகத்தையே எனக்கு அடிமையாக்க போகிறேன். இதே பிளானை உனக்கும் சொன்னேன், நீ தான் கேட்கல. ஆனால் இப்போ நான் பண்ண போகிறேன். பாய். ஓ, டேனியலோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சா? அவன் டைம் ட்ராவல் பண்ணிட்டானா? இதை தடுத்து ஆகணுமே. டேனியல் செட் பண்ண டைம் லைன் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நானும் டைம் ட்ராவல் பண்ணி போனால் டேனியலை தடுத்து நிறுத்திடலாம். போன அப்பாவை வேற காணுமே, என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி நம்ம போவோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னப்பா பண்ணுறீங்க? டேனியல் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டான். அதான் அவனை பிடிக்க நானும் போகிறேன். இருங்கப்பா, நானும் வரேன். நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டான்ல, நீ கூட வர வேணாம். 3000 BC. நான் நினச்ச மாதிரி ஒரு வழியாக 3000 BCக்கு வந்துட்டேன். இங்கே மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, போய் தேடுவோம். 10 seconds later. ஓ, இதுதான் 3000 BCயா? பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் டேனியல் எங்கே போனான்னு தெரியலையே. சரி, போய் தேடுவோம். அப்பாடி ஒரு வழியாக வந்துட்டோம். ஆத்தாடி, ஏடா நடுவார நிற்க விட்டீங்க? அங்கே தான் அப்பா இருக்காரு. அப்பா அப்பா. என்ன பின்னாடி இந்த சவுண்ட் வருது? யாரு? ஆலன், நீ ஏன் வந்த? உன தான் வரக்கூடாதுன்னு சொன்னல. சரிப்பா அதான் வந்துட்டேன். என்னை முதல்ல இதுலேருந்து காப்பாற்றுங்க. சரி, என் கையை கொடுக்குறேன், என் கையை பிடிச்சிட்டு வந்துடு. அப்பாடா, வந்துட்டேன். தேங்க்ஸ்ப்பா. சரி வா ஆலன், நம்ம போய் டேனியலை தேடணும். Many hours later. இவ்வளோ நேரம் தேடியுமே இங்கே யாரும் இல்லையா? இப்போ இங்கே இருக்க மக்கள்லாம் எங்கே வாழ்கிறாங்கன்னே தெரியலையே. அங்கே தூரத்தில் ஒரு கேவ் தெரியுது, அங்கே யாராவது இருப்பாங்க, அங்கே போய் பார்ப்போம். அப்பா, இவ்வளோ நேரம் தேடியுமே இங்கே யாருமே இல்லையே. தெரியல ஆலன், ஆனால் கண்டிப்பாக டேனியல் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்போம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு போனால் அம்மா திட்ட மாட்டாங்களாப்பா? கவலைப்படாத ஆலன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இவங்களா? இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னு தெரியலையே. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும். அப்பா, அந்த பக்கத்துலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. வா ஆலன், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே யாருமே இல்லையே, என்ன பண்ணுறது? சரி, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து யாராவது வராங்களான்னு பார்ப்போம். இங்கே யாரும் இருக்க மாதிரியே தெரியலையே. நம்ம வேறு காலகட்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கணுமோ? ஓ, நீ தான் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மனுஷனா? ஓ, இந்த காலகட்டத்தில் என்ன பேச்சு மொழி கூட உருவாகலையா? நம்ம தப்பான இயரை செலக்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். இனிமேல் இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை. நம்ம சீக்கிரம் கிளம்ப வேண்டியதுதான். வெயிட் பண்ணு, இன்னும் அடிக்கிற மாதிரியே கிட்ட வர. இவன் என்ன சொல்கிறான்னு புரியலையோ, ஒரே குழப்பமாக இருக்கு. ஐயோ, உனக்கு பசிக்குதுன்னு என்ன சாப்பிட போகிறானோ? முதல்ல இந்த இடத்த விட்டு வேற போகணுமே. ஐயோ, கிட்ட வரானே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இவன்ட்டு அப்படியே பேசி கபடி விளாட்றமா அப்படி சுற்றிட்டு ஓடிட வேண்டியதுதான். இவன் போய் வாசல் கிட்ட நிற்கிறான், எப்படி வெளியே போகிறது? இவங்கிட்ட பேசி வேற என்னத்தை புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அங்கே பாரு, வெள்ளக்கக்கா மலாக்கா பறக்குது. எஸ்கேப். என்னப்பா, எங்கே தேடியும் அந்த டேனியல் அங்கிளை காணோம். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆலன். அப்பா, அங்கே பாருங்க, அங்கே ஒரு குகை இருக்குது. குகையா? ஆமாம் ஆலன், அந்த குகையிலேருந்து யாரோ ஓடி வர மாதிரி தெரியுது, வா போய் பார்க்கலாம். அப்பாடா, ஒரு வழியாக அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சிட்டோம். நெல்லு டேனியல். என்னது நீயோ? ஐயோ, போது டேனியல், இதோட நிறுத்திக்கோ. நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? தெரியாமல் இந்த காலகட்டத்தை சூஸ் பண்ணி இங்கே வந்துட்டேன். நான் உங்கள் 2 பேரும் இங்கே மாட்ட வச்சுட்டு வெளியே போய் வேறு காலகட்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி இந்த உலகத்தை ஆள போகிறேன்டா. உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ செய்யறதை தடுக்க முடியும் டேனியல். அதுக்கு நீ முதல்ல என்ன பிடிக்கணும் ஜான். அங்கிள் நில்லுங்க, இனிமே உங்களால் எங்கேயும் ஓட முடியாது. யார் தம்பி நீ? இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்க. யார் ஜான் இவன்? உன் பையனா? போய் சின்ன பையனெல்லாம் இந்த விஷயத்தில் இழுத்துக்கிட்டு இருக்க. நீ சொன்ன செய்தா டேனியல், அவன் என் பையன்தான். ஆனால் நான் ஒன்றும் அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிடல.
அவன் தான் வாண்டடாக ஹெல்ப் பண்ண வந்தான், உன்னை தடுக்க வந்தான். போய் ஒரு சின்ன பையனை உதவி கூப்பிட்டுருக்கே ஜான், உன்னை நினச்சா பாவமாக இருக்கு. யார் பாவப்பட்டவங்க நீ இப்போ தெரிஞ்சிடும் டேனியல். இந்த வாங்கிக்கணும் டிசேபிளிங் நீடில். ஓ, நீ எதை தூக்கி போட்டு எனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் தப்பாக தூக்கி போட்டுட்டான். டிசேபிளிங் நீடில் இல்லை, ஷாக்கிங் நீடில். ஏதாவது பண்ணு ஜான். ஒன்றும் அங்கிள் கீழே விழ போகிறாங்களே. போ. அப்பாடா, கரெக்டாக போட்டேன். நான் கீழே விழலையா? எப்படி? அது என் பையன் கண்டுபிடிச்சது தான் டேனியல். மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் ஆன்டி கிராவிட்டி மிஷின். என்னது? ஆன்டி கிராவிட்டி மிஷினோட மினியேச்சர் வெர்ஷனா? உன் பையன் கண்டுபிடிச்சானா? அதை விடு டேனியல், இப்போ உன் பிரச்சனைக்கு வருவோம். உனக்கு முதல்ல என்னதான் வேணும்? என் திட்டத்தை முதல்லேருந்தே கெடுக்கிறது நீ தான், நீ மட்டும்தான். நீ சொல்கிறது புரியல டேனியல். ஆமாம், நீ மட்டும்தான் காரணம். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நான் கண்டுபிடிச்ச பொருள் என்ன ஞாபகம் இருக்கா? நீ கண்டுபிடிச்ச பொருள்? ஓ, இது அந்த மெக்கானிக்கல் பிளாஸ்டர் சொல்கிறியா? அதே தான். என்னோடய ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு சின்ன கோடாக இருந்ததுனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா அதை நானே சரி பண்ணியிருப்பேன். ஆனால் நீ பண்ண அந்த க்ளவுஸ் கன் பெரிய சக்ஸஸ் ஆனதுனால என் கண்டுபிடிப்பு யாருக்கிட்டக்குமே தெரியாமல் போச்சு. என் திறமையுமே யாருக்கும் தெரியாமல் போச்சு. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். சொல்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது டேனியல். நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கும் நீ இந்த டைம் மிஷின் கண்டுபிடிச்சதுக்கும் என்ன சம்மந்தம்? அதுதான் காரணமே. என்னோடய இன்வென்ஷன் ஃபெயிலியர் ஆனால தான் என்னோடய திறமை யாருக்குமே தெரியாமல் போச்சு. அதனால தான் என் திறமை யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சேன். அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படும் தான் ஒன்று கேட்டேன். ஆனால் நீ அதை மறுத்துட்ட. இதை தான் பைத்தியக்காரத்தனம்னு சொன்ன டேனியல். உன் திறமை மக்களுக்கு புரியணும்னா நீ இன்னும் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். அதுவும் உன்னை விட ஒன்று இன்னும் பெட்டராக இருந்தால் தான் மக்களுக்கு உன் திறமை புரியும். அதை விட்டுட்டு நீ ஏதோ டைம் மிஷின் கண்டுபிடிச்சி பழங்காலத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு இன்வென்ஷன்ஸை காட்டி நீ தான் பெரியார் கடவுள்னு காட்ட போனால் நாங்கள் சும்மா இருப்போமா? இப்போ என்ன தான் சொல்ல வர நண்பா? இப்போவாது புரிஞ்சுக்கோ, நீ ஒரு நல்ல சயின்டிஸ்ட் தான். நீ கண்டுபிடிச்ச கேஜெட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இதை வச்சு எப்படி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு யோசி. இல்லை நம்ம நாட்டுக்கு தேவைப்படுமா அப்படின்னு யோசி. நீ போகிற வழி தான் தப்பே தவிர உன்னோட சயின்ஸும் இல்லை நீயோ தப்பு இல்லை. நல்ல வழிக்கு வந்துடு டேனியல். சாரி ஜான், இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. விடு நண்பா, வா நம்ம காலகட்டத்துக்கு போகலாம். அங்கே போய் நீ நல்லா வந்தால் நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். தேவையில்லை நண்பா, நான் பல மக்களை காயப்படுத்தி அப்புறம் கடையிலேருந்து பொருட்களை திருடி நிறைய விஷயம் பண்ணிட்டேன். அதனால் நான் செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதை நான் அனுபவிக்க தயாராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேனியல். இப்போ நீயும் ஒரு குட் சயின்டிஸ்ட் தான். இவங்க 2 பேரும் பேசலான்னு விட்டா நம்மளும் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க போலையே. அப்பா வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். வெல்கம் டு ஜேஇ நியூஸ் சேனல். நான் உங்கள் ஆகாஷ். இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம ஊரில் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு திருட்டிட்டு இருந்தால இப்போ அவரே வந்து போலீஸில் சரண்டர் இருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, முன்னாள் சயின்டிஸ்டான டேனியல். அவரும் ஓரளவுக்கு நல்ல சயின்டிஸ்ட் தான், நிறைய கண்டுபிடிப்புலாம் கூட கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் ஏன் இப்படி பொருள்லாம் திருடி இப்போ அவரே வந்து போலீஸில் சரண்டர் இருக்காருன்னா தெரில. அவர் பண்ணது ஒன்றுனா அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை. அதுவும் அவரே வந்து சரண்டர் ஆனால போலீஸ் அவரோட தண்டனை காலம் வெறும் ஒரே 1 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. மேலும் செய்திகளுக்கு ஜேஇ நியூஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்பாடா, ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. அந்த பிரச்சனை தான்ப்பா முடிஞ்சிருக்கு. நான் வேறு பிரச்சனை இருக்குல்ல. ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டியா இல்லன்? என்ன பிரச்சனை? வர வழியில் ஏதோ பேங்க்கில் திருட்டு நடக்கிற மாதிரி ஒரு செய்தி கேட்டேன். அதுக்குள்ள பிரச்சனையா? சரி போகிறேன். போகிறீங்களப்பா? போகிறோம். என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னும் உடம்பு ஃபுல்லாக ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது.
இது சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆன மாதிரி. ஓ நோ.